வரேன். ஹலோ ஹாய், ஹவ் யூ? நீங்க என்ன ஞாபகம் இல்லையா? நான் தாங்க பிரதீப். நிக்க வச்சு என் ஃபிளாஷ்பேக் சொன்னா நல்லா இருக்காது. நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். சரி பிரியா, நீங்க என்ன பண்றீங்கன்னா வெளியே என் கார் இருக்கு, அங்க டிரைவர் அங்கிள் இருக்காரு, அவர்கிட்ட பேக் கேட்டிங்கன்னா எடுத்து தருவாரு, அதை போய் வாங்கிட்டு வாங்களேன். நீங்க அப்புறமா ரீகலெக்ட் பண்ணிக்கலாம், முதல்ல போய் எடுத்துட்டு வாங்களேன். போங்க ப்ளீஸ். ஹலோ டிரைவர். ஒரு நிமிஷம் இரு, பேக் எடுத்து தரேன். இந்தாம்மா. இப்படி கலர் கலர் கார்ல வந்து தானே ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் பாரதிக்கு என்னாச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. பாரதியை யாரோ ஒருத்தர் நடு ரோட்ல பஸ் ஸ்டாப்ல வச்சு கத்தியில குத்திட்டாரு. இப்ப எந்த ஹாஸ்பிடல்ல பாரதி இருக்கா? ஆண்டி சொல்லுங்க ப்ளீஸ், எந்த ஹாஸ்பிடல்? ஜிகே ஹாஸ்பிடல்ல இருக்கா. இவனுக்கும் பாரதிக்கும் என்ன சம்பந்தம்? யாழ் பிரதீப் வரட்டும், அதுக்கப்புறம் உன்னை ஸ்பெஷலா கவனிச்சுக்கிறேன். அத்தை, எனக்கு ஒரு டீ கிடைக்குமா ப்ளீஸ்? அத்தை, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது அத்தை. உனக்கு இல்லாததாடா, நீ சாதாரணமா கேட்டாவே அத்தை போட்டு தருவேன். உனக்கு தலைவலிக்குதுன்னு வேற சொல்லிட்ட. இரு, சுக்கு இஞ்சி எல்லாம் போட்டு சூடா கொண்டு வர. நீ போய் உன் ரூம்ல ஏசி போட்டு படுத்துக்க. போ, இங்க வந்து நீ ஏன் வேகற? போ. ஏன் இந்த மயக்கம், ஏன் இந்த தயக்கம், ஏன் எனக்கு நான்? ஐயோ பெருமாளே, என் புள்ள பத்திரமா வீட்டுக்கு வந்து சேரணும். சிங்கப்பூர் வரைக்கும் போயிட்டு சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரவனுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு தெரியாதா? அதுக்கு இல்லங்க, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வீடு வந்து சேரலல்ல. நேரத்தோட வீடு வந்து சேரணும் தானே. லக்ஷ்மி, அவன் வீட்டுக்கு வருவான். போதுமா? நீ போ, வேலையை பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பாரதின்னு ஒருத்தங்கள அவங்கள நைஃப்ல ஸ்டே பண்ணிட்டாங்க. இந்த ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. எஸ் சார், இந்த ஹாஸ்பிடல்ல தான் சார். நீங்க யாரு? நான் வந்து அவங்க ரிலேஷன், அவங்கள அவசரமா பார்க்கணும் ப்ளீஸ். அரிசி பருப்பை கடன் வாங்குற ஹவுஸ் வைஃப் உங்க அம்மா. இப்ப நான் சொல்ற கேட்டுக்கோ. ஏன்டா இந்த குடும்பத்துக்கு மருமகளா வந்தேன்னு நான் ஃபீல் பண்றேன். அப்போ